வெல்கம். கேக் சாப்பிட்றீங்களா? பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன் பைத்தியமா பைத்தியக்காரத்தமா பேசிட்டே இருக்கேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன் பைத்தியமா நானும் பார்த்துட்டே இருக்கேன் பைத்தியமா பேசிட்டீங்க. மொத்தமாக சொல்றேன் நான். நீங்க லிட்டரலி ஸோ வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலி நான் மைன்கிராஃப்ட் ஐடியா ரொம்ப நாள் ஆகுது. இப்போதான் வேர்ல்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ப்ராப்பர்ட்டில எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோம். பரவாயில்லையே, அக்ரிகல்ச்சர் வளர்ந்துட்டு இருக்கு, பட் சில சீட்ஸ்லாம் இன்னும் வளராம இருக்கு. அடுத்தது என்னோட ஃபேவரட் ஃபார்ம், ஆல் ஃபார்ம். ஆல் ஃபார்ம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லா அனிமலும் அதில் இருக்கும். அது ஆல் ஃபார்ம். தனித்தனியா ஃபார்ம் கட்டுறது பால் மாதிரின்னு ஒரு ஃபார்ம் கட்டிட்டு அது உள்ள எல்லா அனிமலும் தூக்கி போட்டு அதுக்கு பேர் ஆல் ஃபார்ம்னு வச்சிட்டேன். எஸ், ஆல் ஃபார்ம். ஓகே, இதுக்குள்ள வீட் குத்துட்டு கிளம்புவோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமா இருக்குடா. இந்தா வச்சுக்கோ, இந்தா நீ ஒன்று வச்சுக்கோ. என்னடா எல்லாம் கலர் கலரா இருக்கீங்களா? கம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் அன்பு அன்பு எல்லாம் அன்பு கொடுத்தீங்கன்னா அன்பு நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். ஏங்க இந்த இடத்துல ஒரே ஒரு மாடு மட்டும் தனியா இருக்குங்க. ஐ மீன் சிங்கிளா இருக்கு. தம்பி கவலைப்படாதடா, உனக்கு நான் ஓகே ஓகே. இந்த இடத்துல ஒரு மாடு இருக்கு. வாடா வாடா தம்பி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. அது வரைக்கும் பாரு நம்ம ஃபார்ம், அது ஆல் ஃபார்ம். வாடா தம்பி, இங்க பாரு, உன்னை வரவேற்கிறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. ஓகே, இப்ப எல்லாம் இங்க ஈக்குவலா இருக்கு. யாருமே இங்க அலோனா இல்ல அண்ட் சிங்கிளாவும் இல்ல. பட் நான் மட்டும் தான் சிங்கிளா இருக்கேன். பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. ஓகே, நான் அப்புறம் வரேன். பை பாய். ஃபார்ம் எல்லாம் முடிஞ்சது. இப்போ அடுத்து எக்ஸ்ட்ரீ ஃபார்ம் பார்த்துட்டு வருவோம் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு. ஒன்றும் இல்லடா, நான் எப்படி கட்டணும் அப்படியே தானே இருக்கு. அடுத்தது என்னோட கார்டன் பார்த்துட்டு வருவோம். ஓகே, பியூட்டிஃபுல்லா இருக்கு, லவ்லியா இருக்கு. அப்புறம் உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே. வழக்கம் போல இந்த வீடியோவில் நம்ம டிராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எஸ், இன்னும் ஒரு இடம் பாக்கி இருக்கு. இந்த சைடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் அண்ட் இந்த சைடும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இந்த சைடும் பண்ணிட்டோம், பட் இந்த சைடு இன்னும் பண்ணல. எஸ், நம்ம இப்போ இந்த சைடு தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வாங்க போவோம். ஓகே நண்பர்களே, டிராவலிங் கிளம்பியாச்சு. இந்த டிராவலிங் நம்ம என்னென்ன கிடைக்கும் தெரியல. இது வரைக்கும் போன டிராவல ஒன்றும் உருப்படியா கிடைச்சது கிடையாது. பட் நம்ம அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. விடாமுயற்சி, விஸ்வரூபம். கரெக்டான்னு தெரியல, ஏதோ ஒன்று. ஓகே, என்னோட கிளி வேற வீட்லயே உட்கார வைக்காம வந்துட்டேன். இது என் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இங்க உட்கார வச்சா இங்கே மாட்டிக்கும். இப்போ வீட்டுக்கு திரும்பி போக முடியாது, ரொம்ப தூரம் வந்துட்டோம். போச்சு போங்க, இந்த டிராவல் கூட இந்த கிளி கூட தான் இருக்கணும், இந்த டிராவல் ஃபுல்லா. ஓகே, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். நான் விடாமுயற்சி, விஸ்வரூபம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம க்ரோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துப்போம். இதே எடுக்கிறது எனக்கே தெரியாது, இதனால எடுத்துப்போம். இந்த பொருளை என்ன பண்ணுன்னு தெரியாது, ஏன் எடுக்கிறதுன்னு எனக்கும் தெரியாது. உட்கார வச்சிடலாமா இங்கே? இல்லை வேணாம், இருக்கட்டும். ஆக்சுவலி இந்த ஃபாரஸ்ட்டை கண்டுபிடிச்சோம். அதுக்கு பேர் என்னன்னு தெரியல, பட் இது நம்மளுக்கு எந்த யூஸும் படாது. இருந்தாலும் ஒரு 2-3 கட்டை பொறுக்கி பேக்கில் வச்சுப்போமே. அதான் சொன்னேன், இதெல்லாம் ஏன் பொறுக்குன்னு எங்களுக்கே தெரியாது, இல்லை பொறுக்கி வச்சுப்போம். ஓகே, அதெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இல்லை, நான் மைனிங் போக மாட்டேன். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன், மைனிங் போக வரல. இருந்தாலும் அந்த கேவ் பார்த்தா மைனிங் பண்ணணும்னு தோணுச்சு. இதெல்லாம் வேணாம். என்னங்க இது ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்துட்டேங்க நான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோட லாஸ்ட் எக்ஸ்ப்ளோர், ஐ மீன் டிராவலிங்கா இருக்கும். ஏன்னா 4 பக்கம் நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா இதுதான் 4வது பக்கம். மேபி பார்ட் 10ல நம்ம வேற மாரி பண்ணலாம். என்ன பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணலாம். ஆக்சுவலி இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு ஒரு ரன்னிட் போர்ட்டல் எதுனா ஒரு வில்லேஜாவது கண்ணில் பட்டிருக்கலாம். ஏன் பண்ணல? ஒருவேளை இது கொஞ்சம் ஹார்டான சீடா இருக்குமோ? பம்கின் இருக்கு, பட் பம்கின் வேணாம். கிட்ட எங்கிட்ட எக்கச்சக்கமான, என்னடா இது கரெக்டா ஹோல் உள்ள விட்டோம். நண்பர்களே, இந்த டைம் நம்ம வில்லேஜஸை கண்டுபிடிச்சிக்கிறோம். என்ன பண்ண, செட்டிங்ல டிஸ்டன்ஸ் ஃபுல்லா வச்சுட்டு பிளாக் மேலே ஏறினா நான் இருக்குன்னு செக் பண்ணேன். பார்த்தா வில்லேஜர் பக்கத்துல இருக்கான். இனிமே ஃபுல் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு மேலே ஏறி செக் பண்ணணும்.
இனிமே இந்த நிஞ்சா டெட் யூஸ் பண்ணுவோம், நல்லா இருக்கு. ஓகே, இந்த வில்லேஜ்ல இருந்து எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்கிடுவோம். அயன் கோலம் வரான். ஓகே நண்பர்களே, இந்த வில்லேஜில் அவ்வளோதான் இருக்கு. ஸோ நம்ம அப்படியே வீட்டுக்கு திரும்பிடுவோம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த சீடை வச்சு எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு செக் பண்ண போகிறேன். மேபி நான் அடுத்த பாட்டில் செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடு திரும்ப போகிறோம். 2000 years later. நண்பர்களே, இந்த கோஆர்டினேட்டில் தான் நம்ம வீடு இருந்துச்சு. தொலைஞ்சிட்டோமா இல்லை? ஃபைனலாக நம்ம வீடு திரும்பி விட்டோம். நம்ம வீடு தெரிஞ்சு பாருங்களா. என்னதான் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ட்ராவலுக்கு போயிட்டு வீடு திரும்புகிற ஃபீலே வேறு ஃபீல் தான் மைண்ட் கிராஃப்டில். அதுவும் மழை பெய்யும் போதெல்லாம் இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஓகே, இந்த நைட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ ஃபைனலாக மார்னிங் ஆயிடுச்சு. நான் இந்த கேக் அடுத்த வீடியோவில் சாப்பிடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும் ஒரு ரேட் ஆட்டோமேட்டிக்கல் கமெண்ட் பண்ணிட்டு போடுங்க. நான் அதை அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் உங்களை அடுத்த வீடியோன்னு சந்திக்கிறேன். பை பாய்.